ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 42 பிளெயின் ஹாட் வாட்டரோட தான் டேவா ஆரம்பிச்சேன். இன்னைக்கு பொங்கல் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுட்ருக்கேன். வீட்ல வந்து தொட்டுக்கிறதுக்கு சட்னி செஞ்சுட்டேன். ஆனா, நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போயிட்டுருக்கிறது தயிரு. கர்நாடகால பொங்கலுக்கு வந்து நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம்னா, சைட் டிஷ்ஷா தயிரு இல்லன்னா, ஆனியன் ரைத்தா தான் குடுப்பாங்க. இந்த மாரி ஒரு காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்குமா? நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் பேக் பண்ணிட்டு, நானும் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது, பெரியவன நானே பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். சின்னவனுக்கு தேவையான சில பேஸ்டிங்க்கெல்லாம் வந்து அனிமல் ஷீட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டோம். பெரியவன் ஸ்கூல்லேருந்து வந்ததுமே கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் போட்டுடுவோம் ஆல்டர்னேட் டேஸில. ஸோ நான் வந்ததுமே அத வந்து காய வச்சுருவோம். மறுநாள் வந்து மாமியார் எல்லாமே எடுத்து மடிச்சு வச்சுருவாங்க. இதுதான் எங்களோட ரொட்டீன். பெரிய பிள்ளைக்கும், அம்மாவுக்கும் எப்பவுமே ஒரு தனி பாண்டேஜ் இருக்கும். எங்க வீட்ல நான் அத உணர்றேன். உங்க வீட்ல எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சின்னவன் எல்லாமே ஒட்டி முடிச்சுட்டான், படிச்சுக்கிட்டு இருந்தான். நான் கொஞ்சம் தக்காளி சாதம் போட்டு சாப்பிட்டுட்டு, எல்லாருக்கும் தோசை சுட்டு குடுத்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.